நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. சின்னதொரு டீ. இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாங்க, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. போட்டு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரசாத். ஆடையிட பிரசிடென்ட் வந்திருக்கீங்களா? நீங்களும் இதே போட்ல தான் வந்தீங்களா? நல்ல லெவலா போயிருக்குமே. லெவல் தவறிச்சு. நல்ல வேளை நான் இருந்தேன். உன் போட்டு ஓட்டுற ஆளுகளை ஒழுங்கா நடந்துக்க சொல்லி, இல்ல கோட்டால உருவி போடுவான். ஜாக்கிரதை. அவன் பல்ல பாரு. ராஜா, அணைக்கட்டு வேலை முடிச்சுடுத்த? ஆமா மிஸ்டர் பிரசாத். See you. சொல்லாமலே வந்துட்டீங்களே. ராதாக்கா சொல்லிதான் நீங்க வந்ததே எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேன்ல. என்ன வெறும் கையோட வந்திருக்க? சோறு சோறு. எனக்கு டயம் இல்ல. என்னல்ல? டயம் இல்ல. ஓ டைமா? இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏமா டயம் இல்ல? ராதாக்கா என்ன மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. நான் போகணும். புத்தவா, என்னடா வயசானவன் இப்படி இடிக்கிறானேன்னு பாத்தியா? இன்னும் நல்லாவே. என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு கொழுப்பான்னு பாக்குறேன். பிஞ்சு பழு. ஜாக்கிரதை. இத மாதிரி பிஞ்சத என் வாழ்க்கையில ஏத்த நான் பாத்துட்டேன். தம்பி உள்ளதா இருக்குதா? வெளியேதான் இருக்குது. இனிமே உள்ள போகாது. என்ன சோர்வா தெரியுது? சுகமா தான் இருக்கு. சுகம் இருக்கும். நம்ம லாட்சில நேத்து ராத்திரி நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு. தொட்டா சீர்றவ பொட்டி பாம்பா அடங்கி போட்ட விட்டு இறங்குனா. முதலிரவுக்கு அப்புறம் தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும். அசிங்க பிடிச்சவன். இந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒரு நாக்கு அறுத்திருப்பேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன். அதனால தான் உன்னை மரியாதையா விடுறேன். போவை. பிரிஞ்சு போன காதலர்கள் 2 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு. இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்த போட்டால உருவி மாலையா போட்டுருவேன். என்ன அடக்கிடலாம்? ஊரு வாய் அடக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு. இதுல பலகாரம் வச்சிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு கொடுத்து. யார்கிட்டமா? அவர்கிட்டதான். அவர் என்ன தெரியாத